விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் மின்சார வாரியத்தில் நிரந்தர பணியாளர்களை நிரப்ப வேண்டும். திடீர் புயல் அடித்தால் மின்கம்பங்கள் சாய்கிறது. மின்வாரிய ஒப்பந்த பணியாளர்களுக்கு விவசாயிகளா பணம் செலுத்த வேண்டும் என விவசாயி கேள்வி எழுப்பினார். மயிலாடுதுறை கலெக்டர் அலுவலக கூட்டரங்கில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் கலெக்டர் ஸ்ரீகாந்த் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் பங்கேற்ற டெல்டா பாசன விவசாய சங்க மாவட்ட தலைவர் அன்பழகன் பேசுகையில், மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மூலம் 378 டன் மட்டுமே பச்சை பயிறு கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. இன்னும் விவசாயிகளிடம் 20,000 மூட்டைகளுக்கு மேல் பச்சை பயிறு உள்ளது. தனியார் வியாபாரிகள் மிக குறைந்த விலைக்கு கேட்பதால் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விற்பனை செய்யலாம் என்று காத்திருக்கும் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்ய மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். கடந்த ஜனவரி மாதம் பருவம் தவறி பெய்த மழையால் 60,000 ஏக்கர் நெற்பயிர் பாதிப்படைந்துள்ளது. அதற்கான நிவாரணம் உடன் வழங்க வேண்டும். பாசன வடிகால் வாய்க்கால்களை முழுமையாக தூர்வார நடவடிக்கை எடுக்க வேண்டும். கடந்த 10 வருடங்களாக மின்சாரத்துறை பெரும் பிரச்சனையாக உள்ளது. திடீர் புயல் அடித்து மழை பெய்தால் மின்கம்பங்கள் சாய்ந்து விழுகிறது. 40 வருடங்களாக மின்கம்பங்கள் மாற்றப்படாததால் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு திடீர் சூறை காற்று வீசியது. அதில் பல்வேறு பகுதிகளில் உள்ள மின்கம்பங்கள் முறிந்து கீழே விழுந்துவிட்டது. இது தொடர்பாக மின்சாரத்துறை அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் இல்லை. ஒரு மின்கம்பம் விழுந்தால் உயர் அதிகாரிகள் வந்து பார்க்கவா கூடும். ஆள் பற்றாக்குறை காரணமாக ஒப்பந்த பணியாளர்களை நியமிக்கிறார்கள். பல்வேறு இடங்களில் மின்கம்பங்கள் விழுந்தால் ஒப்பந்த பொறியாளர்களுக்கு செலவுகள் விவசாயிகளா ஏற்றுக்கொள்ள முடியும்? அரசாங்கம் செலவு செய்கிறது, மின் கட்டணம் செலுத்துகிறோம். எப்படி நாங்கள் அவர்களுக்கு செலவு செய்வது? ஆள் பற்றாக்குறை காரணமாக இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறுகிறது. உடனடியாக தமிழக அரசு மின்சார வாரியத்தில் நிரந்தர பணியாளர்களை நிரப்ப வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து மற்றொரு விவசாயி கும்கி ராஜேந்திரன் பேசுகையில், குமாரமங்கலம் ஆதனூர் இடையே கொள்ளிடமாற்றில் தடுப்பணை கட்டப்பட்டு திறக்கப்படாமல் உள்ளது. இணைப்பு சாலைகள் அமைத்து பயன்பாட்டிற்கு விட வேண்டும். தடுப்பணை பகுதியிலிருந்து கிளை ஆறுகளுக்கு தண்ணீர் பிரிந்து செல்லும் வகையில் கிளை வாய்க்கால்கள் உருவாக்க வேண்டும். சிடி பிரிவு வாய்க்கால்களை பொதுப்பணித்துறை மூலம் இயந்திரங்கள் கொண்டு தூர்வார வேண்டும். மணல்மேட்டில் ஒழுங்குமுறை விற்பனை கூடம் அமைக்க வேண்டும் என்று பேசினார். இதில் டிஆர்ஓ உமா மகேஸ்வரி, வேளாண் இணை இயக்குநர் சேகர் உள்பட அனைத்து துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.